செய்தார் என்பதை குறித்து நாம் ஏன் சந்தோஷப்பட வேண்டும்? நாம் ஏன் சந்தோஷப்பட வேண்டும் என்றால், நம்மையும் அவரை போல பாவம் இல்லாதவர்களாய் மாற்றி அவர் உயிர்த்தெழுந்தது போல நம்மையும் உயிர்த்தெழ வைக்கும்படியாகத்தான் அவர் அதை செய்து காட்டினார். ஹல்லேலூயா! அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா! இவைகள் எல்லாம் எழுதப்பட்டதின் நோக்கமே, நாமும் அவரை போல பரிசுத்தமானால் மரணம் நம்மையும் கட்டி வைக்க முடியாது. ஹல்லேலூயா! ஜெர்மனி தேசத்தில் நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். ஒரு பெண் கிறிஸ்தவர்களை ரொம்ப வெறுத்தாங்க. நடந்த சம்பவம் பல ஆண்டுகள். கிறிஸ்துவருடைய கொள்கைகள் ஒன்றுமே பிடிக்காது, கிறிஸ்து பிடிக்காது, வேதம் பிடிக்காது. அதுலேயும் இந்த மீண்டும் உயிர்த்தெழுவோம் அப்படின்ற காரியம் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்த அம்மாவுக்கு. அப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த கிறிஸ்தவங்கள்லாம் உயிர்த்தெழுவோன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் மரித்த பிறகு நீங்கள் ஒன்று செய்யணும் அப்படின்னு அந்த வீட்டில் அவங்க பிள்ளைகள்கிட்ட, என் குடும்பத்தார்கிட்ட சொல்லியாச்சு. என் கல்லறையை சுற்றி பெரிய சங்கிலி போட்டு பெரிய பூட்டு போட்டு கட்டி வைக்கணும், என் கல்லறை திறக்கக்கூடாது, நான் உயிர்த்தெழும்பக்கூடாது, எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அம்மாவுடைய விருப்பத்தின்படியே நடந்தது. இதை எழுதின அந்த சம்பவத்தை எழுதினவர் இன்னொரு அடக்க ஆராதனைக்கோ எதுக்கும் அந்த பக்கமாக போகும்போது இதை பார்த்து கேட்டிருக்கிறாரு, ஏன் கல்லறையில் சங்கிலி வச்சு கட்டி பூட்டு போட்டிருக்குது? அப்போ அங்கே நின்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த விஷயம் இப்படி அதுலேயும் போட்டு எழுதி போட்டுருதோ என்னமோ தெரியல கல்லறையில் இந்த அம்மாவுடைய காரியங்கள்லாம். அப்போ இது இவங்க உயிர்த்தெழுதலுக்கு எதிரானவர்கள் ஆகையினால் அதை கல்லறை இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அது பெரிய சங்கிலி பூட்டெல்லாம் தொங்குது. நடந்த விஷயம் என்ன தெரியுமா? அந்த சங்கிலி பூட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக துருப்பிடிச்சு கட்டு விடுது. காரணம் என்னென்னா, அதுக்கு இடையில இருந்து அந்த ஒரு சின்ன செடி முளைச்சி அது கொஞ்சம் பெருசாகி இப்போ இந்த சங்கிலி பூட்டெல்லாம் துருப்பிடிச்சு என்ன ஆகுது, எப்போ இத்து விழலான்னு இருக்குது. இந்த அம்மா போட்ட பூட்டு என்னாச்சு? போயிருச்சு. ஹல்லேலூயா! மனுஷருடைய எண்ணங்கள் ஆண்டவருக்கு விரோதமாக நிலைத்து நிற்கவே முடியாது. ஹல்லேலூயா! அவ்வளோ வைராக்கியம், நான் எழும்பக்கூடாது அப்படின்றதுல வைராக்கியம் இல்லையா? அறியாமையினால் அவிசுவாசத்தினால் அப்படி செய்திருக்கிறாங்க. ஆனால் இங்கே நம்முடைய ஏசப்பாவுடைய கல்லறை எப்படி இருக்குது? திறந்திருக்கிறது இல்லையா? The only tomb in the world which is kept open, wide open for everyone to come and see. ஏசப்பாவுடைய கல்லறை மட்டும்தான். ஹல்லேலூயா! பெரிய பாக்கியம், பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை குறித்து தான் தாவீது சொல்லுகிறார், நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன், நான் மரித்து போன பிற்பாடும் என்னுடைய மாம்சத்திலே, 39வது வசனத்தில் வாசிக்கிறோம், மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன். எப்பா தாவீது, கிறிஸ்து உன்னுடைய சந்ததியில தான் வெளிப்படுவார் என்பதை ஆண்டவர் முன்கூட்டியே தாவீது ராஜாவுக்கு வெளிப்படுத்தியிருந்தபடியினாலே நம்ம தியானித்த ஒரு பிரசங்கத்தில் எப்படி, என் வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ, என் வருங்கால சந்ததி இப்படி இருக்காதோ என்று வாஞ்சையோடு ஆசையோடு தன்னுடைய கடைசி விண்ணப்பத்தை அந்திய காலத்திலே தாவீது ராஜா செய்ததை நாம் வாசித்து தியானித்தோம் இல்லையா ஒரு ஞாயிற்றுக்கிழமை. இப்போ அவருக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது, நிச்சயமாய் தலைமுறையாய் சிங்காசனம் தொடரும், நிலைத்திருக்கும். ஏனென்றால் அதிலே அழிவில்லாத ஒரு தேவகுமாரன் வந்து அமர்ந்து யாக்கோபின் குடும்பத்தை ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா! அவர் பிறப்பின் போது சொல்லப்பட்ட செய்தியும் அதுதானே, அவர் யாக்கோபின் குடும்பத்தை அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவு இராது. ஹல்லேலூயா! இஸ்ரவேலர் மட்டுமல்லப்பா, இந்த யூதா கோத்திரம், இவங்க 10-12 கோத்திரங்கள் இல்ல, உலகத்தின் சகல பாஷை ஜாதி ஜனங்களிலும் இருந்தும் அவருக்கு சொந்தமாய் ஜனங்கள் சேர்க்கப்படுவார்கள். அவருடைய தொகையை ஒருவராலும் எண்ண முடியாது, அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவும் இராது. ஹல்லேலூயா! அந்த ராஜ்யத்தில் ஒரு பிரஜையாய் தான் நாம் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா! உலக கணக்கின்படி சிட்டிசன்ஷிப் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? இப்போ அது வேற கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. வரப்போகிற சட்டங்கள்லாம் பார்த்தா என்னென்னலாம் வருதோ தெரியல. அன்னைக்கு ஒரு பகுதி வாசிச்சுட்டு இருந்தேன், சில குறிப்புகள், இதை பற்றிய சில தகவல்கள். கண்டிப்பாக பர்த் சர்டிஃபிகேட் இருக்கணுமா, ஆதார் கூட இன்வேலிட் ஆகிடும் அப்படின்னு போட்டிருக்குது. அதுவும் அம்மா அப்பா தாத்தா பாட்டி பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் ரொம்ப நல்லது, நீங்கள் கொஞ்சம் தப்பிக்கலாம், இல்லைன்னா கஷ்டம் அப்படின்னு போட்டிருக்குது. அந்த 2வது பகுதி, அது என்ன கஷ்டம் நான் இப்போ சொல்ல முடியாது, கஷ்டம்தான், தெரியல கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறாரோ. ஆனால் திட்டங்கள், உலகத்தில் உள்ள ராஜாக்களின் திட்டங்கள் இப்படியெல்லாம் இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன், சங்கீதம் 2 சொல்லப்பட்டது போல தேவன் இவர்களை பார்த்து நகைப்பார். இவருடைய திட்டங்களை எல்லாம் ஆண்டவர் மாற்றி போட முடியும். ஹல்லேலூயா!
கிறிஸ்துவனுடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை, அவர் உயிரோடு எழும்புவார் என்பதை தாவீது ராஜா சொல்லிட்டு போயிட்டார். சரி, அவர் உயிரோடு எழும்புவதனால் எனக்கு என்னப்பா லாபம், எனக்கு என்னப்பா பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம் தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 40வது வசனம் மற்றும் 54வது வசனத்தை குறித்து கொண்டு வாசிப்போமா? குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய குமாரனை விசுவாசித்து அவர் மூலமாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. சரி, அந்த குமாரன் என்ன செய்தார்? அவர் தம்முடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் நமக்காக தந்தபடியினாலே இந்த பாவ மாம்சமும் ஜென்மஸ் பாவங்களை உடைய இந்த இரத்தமும் முற்றிலுமாக மாற்றி சுத்திகரிக்கப்பட வேண்டும். நம்ம செய்கிற இந்த டயாலிசிஸ் ப்ராசஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல் எல்லாம் பண்றாங்கல்ல, ரொம்ப பிரச்சனை இருக்குது சரீரத்தில், அது கண்டிப்பாக கிட்னி ஃபங்க்ஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்றப்ப என்னதான் டயாலிசிஸ் பண்ணாலும் 100க்கு 100 பெர்ஃபெக்டா நம்முடைய ரத்தத்தை மாற்றி இன்னொரு ரத்தத்தை ஏற்ற வாய்ப்பு இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சம் வரும், பழசும் இருக்கும் புதுசும் இருக்கும், கலந்து தான் இருக்கும். ஆனால் ஏசப்பா ஒரு ஆத்துமாக்குள்ள வந்தா பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா! இதுதான் முக்கிய செய்தி, இதுதான் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் செய்தி. ஹல்லேலூயா! பழையவைகள் இருக்கவே கூடாது, எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா! ஒவ்வொரு திருவிருந்திலும் பயபக்தியோடு நாம் பங்கு கொள்ளுகிற வேளையில் எல்லாம் நாம் நினைவு கூற வேண்டிய காரியம், அவருடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நான் பானம் பண்ணுகிறபடினால் அவரோடு கூட நானும் உயிர் தெழும்புவேன். ஹல்லேலூயா! இது அவருக்கு நடந்த 2000 வருஷம் முன்பாக இயேசுவுக்கு நடந்த காரியம் மட்டுமல்ல, இனி என்றைக்காகிலும் ஒரு நாள் என் ஜீவியத்திலே எனக்கும் நடக்க போகும் காரியம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆகையினால தான் சந்தோஷமா இந்த உயிர்ப்பு பண்டிகையை நாம் அனுசரித்து வருகிறோம் இல்லையா? 54வது வசனத்தை வாசிப்போம். அதே அதிகாரம். மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஆமென். ஹல்லேலூயா! எப்படி நடக்கும்? தேவனுடைய குமாரனை விசுவாசித்தால் நித்திய ஜீவன் கிடைக்கும். சரி, அந்த நித்திய ஜீவன் எப்படி கிடைக்கும்? அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணினால் எனக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். ஹல்லேலூயா! ஏன் அதை புசிக்க வேண்டும்? ஏனென்றால் இந்த பாவ மாம்சம், ஆதாம் வழியாய் வந்த பாவ மாம்சம், இன்னும் எத்தனையோ முன்னோர்கள் மூலமாய் வந்த இந்த பாவ மாம்சம், இது எப்படியும் பல பாவ தன்மைகளை கொண்டிருக்கும். அப்போ நீங்க நல்லா நினைச்சுக்கணும், ஒவ்வொரு திருவிருந்து நேரத்திலும் ஒரு பெரிய டயாலிசிஸ் நடக்குது நம்ம ஆத்மாவில். ஹல்லேலூயா! ஆனால் இது மேலான ஆத்மாவுக்குரியது, மாம்சத்துக்குரியது இல்லை. ஹல்லேலூயா! அதுதான் ஏசப்பா சொல்றாங்க, இதை அறிந்து இதில் பங்கு கொள்ளணும். நிர்விசாரமாய் அல்லது அங்கே ஒருத்தனை பார்த்தோம், அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் பேதுரு அற்புதம் செய்ததை பார்த்து இன்னொருத்தன், ஒரு மாயவித்தைக்காரன் ஓடி வந்தான். அவனுடைய நோக்கம் என்ன? ரட்சிக்கப்படணும், நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதல்ல. அவங்கள மாதிரி நானும் ஏதாவது கொஞ்சம் மேஜிக்லாம் பண்ணணும், அது மாதிரி அவங்களெல்லாம் நிறைய அற்புதம் பண்ணுறாங்களே, அது சூப்பராக இருக்குதே, அது நம்மளும் அப்படி பண்ண கற்றுக்கலாமே, ஒரு வித்தை என்று நினைத்தான். இல்லைப்பா, இது ரொம்ப முக்கியமான விஷயம், பயபக்திக்குரிய விஷயம். இந்த ரகசியம் பெரியது. ஹல்லேலூயா! இதை மனதார அறிந்து மிகவும் பயபக்தியோடு ஒப்பு கொடுத்து பங்கெடுப்போமானால் கிறிஸ்து உயிர் தெழுந்தது போல நாமும் உயிர் தெழுவோம். ஹல்லேலூயா! இவ்வளோ பெரிய விஷயத்தை எவ்வளவு எளிமையாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக இப்படிப்பட்ட விசுவாசத்தை கொண்டு நித்திய ஜீவனை பெறப்போகிற நாம் அறிந்திருக்க வேண்டியது என்ன, செய்ய வேண்டியது என்ன, எதிர்பார்க்க வேண்டியது என்ன? சுருக்கமாக 3 வசனங்களில் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் மற்றும் 3ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசித்து தெரிந்து கொள்ளலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போமா? அங்கே நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஞான ஸ்நானத்தினாலே அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடே கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஓ, கிறிஸ்து எப்படி மரித்து நிஜமாகவே அடக்கம் பண்ணப்பட்டு எப்படி உயிர்த்தெழும்பினாரோ அதுபோல பிரியமான
தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாரா இருந்தாலும் எந்த காலத்தில் வாழ்பவர்களா இருந்தாலும் அவரை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் அவர் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் எடுக்கும் போது உங்களில் உள்ள அந்த பழைய பாவ மனுஷன் மரித்து நீங்கள் அவரோடு கூட அந்த ஜலத்தில் நின்று கரையேறும் போது புதிய மனுஷனாய் வெளிப்படுகிறீர்கள் என்பதை அறிந்து கொள்வீர்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். எப்படி குமாரன், அன்பின் குமாரன் இயேசு ஞானஸ்நானம் பெற்று கரையேறும் போது பிதாவானவர் என்ன சாட்சி கொடுத்தார்? இவர் என்னுடைய நேசகுமாரன். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரை குறித்தும் பரலோகம் சொல்லுகிற சாட்சி. ரொம்ப சந்தோஷம். ஒரு ஆத்துமா அவர் ஆண்டவர் மேலுள்ள விசுவாசத்தை அறிக்கை செய்து ஜலத்திலே முங்கி ஞானஸ்நானம் பெற்று எழும்பும் போது ஆண்டவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம். உடனே அங்க எல்லாம் கூப்பிட்டு நோட்டை எடுப்பா, பெண் எடுப்பா, எழுதுப்பா, பேர் எழுதுப்பா, புதிய நாமம் கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். காணாமற் போன 100 ஆடுகளிலே ஒரு ஆடு கிடைச்சிச்சுன்னா, 100 ஆடுகள் இருக்குது, அதுல காணாமல் போன ஒன்று கிடைச்சிட்டா எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா. ஒரு ஆடு தானே, விடவே இல்லை மேய்ப்பன். அதுதான் நல்ல மேய்ப்பனுக்கு அடையாளம். ஹல்லேலூயா. சோம்பேறி என்ன செய்வான்? கள்ள மேய்ப்பன் என்ன செய்வான்? அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயா, நான் கொஞ்சம் அந்த ஆட்டை பார்க்க போனேன்னா அதுக்குள்ள இந்த ஆடு போயிருச்சு அப்படின்னு யார் சொல்லுவா? சோம்பேறியான மேய்ப்பன் சொல்லுவான், பொறுப்பில்லாத மேய்ப்பன் சொல்லுவான். ஆடுகளுக்காய் ஜீவன் கொடுத்த மேய்ப்பன் ஒரு ஆட்டை கூட விட்டுவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா நம்ம விசுவாசிக்கலாம். என் தேவன் என்னை நேசித்து அவருடைய ஆலயத்தில் என்னை கூட்டி வைத்திருக்கிறார். நம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் நம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஹல்லேலூயா. ஜீவ மார்க்கங்களை நான் எப்பொழுது அறிந்து கொண்டேனோ அந்த நிமிஷத்திலிருந்து எனக்குள் பரிபூர்ண ஆனந்தம், பரிபூர்ண சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு அதை கொடுத்திருக்கிறார். அடுத்ததாக நாம் செய்ய வேண்டியது என்ன? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனங்களை வாசிப்போம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டீர்கள் அல்லவா? ஆமா, ஆமா, நாங்க ரட்சிக்கப்பட்டோம். அப்போ ஒண்ணு செய்யுங்க, அவர் மேலுள்ள விசுவாசத்தில் நீங்கள் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோட அந்த விசுவாசத்தில் நீங்கள் பெருக வேண்டும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் நீங்க வாங்கின போது எப்படி இருந்ததோ, நீங்கள் ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட போது எந்த அளவு இருந்ததோ அதே அளவுல வச்சிட்டு இருக்க கூடாது. எஜமான் வந்து திரும்பி கேட்கும் போது அதை பல மடங்காய் நீங்கள் பெருக்கி காட்ட வேண்டும். ஹல்லேலூயா. ஆபிரகாம் 75வது வயதிலே வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார். என்ன வாக்குத்தத்தம்? பா, மறுமனையாட்டிகள் மூலம் பிறந்த பிள்ளை இல்லப்பா, உன்னுடைய உடன்படிக்கையின் மனைவி சாராள் இருக்கிறார்களே, அங்க கூட நான் யோசிச்சேன் இல்லையா, நான் அந்த ஒரு சொன்ன ஞாபகம் இருக்குது அந்த வார்த்தையில். அந்த சாராள் மூலமாய் பிறக்க போகிற குமாரன் தான் நான் உனக்கு கொடுக்கும் குமாரன். ஆகார் மூலமா வந்தது மறுமனை இல்லை, அதெல்லாம் இல்லை. உன்னுடைய உடன்படிக்கையின் மனைவி மூலமாய் நான் உனக்கு கொடுக்க போகிறது தான் அந்த ஈசாக்கு தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கை ஆண்டவர் எவ்வளவு கனம் பண்ணுகிறாரு பார்த்தீங்களா? அதுக்கு முன்ன பின்ன உள்ளதெல்லாம் கணக்கு இல்லை, இதுதான் முக்கியமானது. ஹல்லேலூயா. அப்போ இங்க பாருங்க, அந்த ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்ட காரியம் என்ன அப்படின்னா, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்ட பிறகு 25 ஆண்டு காலங்கள் காத்திருக்கிற அந்த வேளையிலே ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்ட காரியம் எபிரேயர் நிருபத்தில் என்ன தெரியுமா? இப்போ எடுத்து வாசிக்க வேண்டாம். ஆபிரகாம் விசுவாசத்திலே வல்லவனானான். கொஞ்சம் ஒரு நேரம் ஆட்டம் கண்டுச்சு. எப்போ கண்டுச்சு? சாராள் வந்து ஒரு ஐடியா கொடுத்தாங்கல்ல, ஆகாரம் எடுத்துக்கோங்க, ஆகார் மூலமாகிலும் பிறக்கட்டும். இப்போ என் மூலதாமா அப்படின்னு இல்லை, அது ஒருவேளை லேட் ஆகுது இல்லை, ஒரு இப்படி இருக்கலாம் இல்லையா, இப்படி கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி சாராள் வந்து ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கொஞ்சம் அசைச்சிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் விடலை. இல்லை ஆபிரகாமே, இது இல்லை, நீ இன்னும் விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் விசுவாசத்திலே வல்லவனானான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் மேல் உள்ள அந்த விசுவாசத்தில் நாமும் ஸ்தோத்திரத்தோட பெருக வேண்டும் என்று இங்கே நமக்கு ஆலோசனை சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை வாங்கின அதே அந்த ஒரு தாளந்தை வாங்கினவே சொன்னான் பார்த்தீங்களா, நீங்க ஒன்று தானே கொடுத்தீங்க, அந்த ஒன்றை இன்னும் திருப்பி தாரேன். இல்லை,
விசுவாசத்திலே வல்லவர்களாக வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு செய்யப்பட வேண்டிய ஆலோசனை தான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அதை வாசித்து அறிந்து கொண்டோம். அதை நாம் கடைபிடிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அடுத்ததாக, இப்படி அறிந்து விசுவாசிக்கிற நாம் எதிர்பார்க்க வேண்டியது என்ன? நாம் எதை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும்? நம்மிடம் இருக்க வேண்டிய எதிர்பார்ப்பு என்ன? அதை கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள்ல வாசிக்கலாமா? ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. இதுதான் நம்ம அருமையான ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா எப்படி பாடினாங்க? எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்தது. எனது ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ளே மறைந்தது. ஜீவன் கிறிஸ்து வெளிப்படும் நாளில், ஜீவன் கிறிஸ்து வெளிப்படும் நாளில் மகிமையில் நான் வெளிப்படுவேனே, மகிமையில் நான் வெளிப்படுவேனே. இயேசு கிறிஸ்து என் ஜீவன், என் ஜீவன். ஹல்லேலூயா. ஐயா, மரணம் வந்தா ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுமா? என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறபடினாலே நான் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு அவர் மீண்டுமா இந்த உலகத்தை நியாயந்திருக்க வரும்போது சகல பரிசுத்தவான்களோடு கூட மேகங்கள் மேல் அவரோடு கூட நானும் இறங்கி வருவேன். நான் உயிரோடு இருந்தால் அந்த எக்கால சத்தத்தை கேட்டு மறுரூபமாவேன். நான் மரித்திருந்தால் அவரோடு கூட மீண்டும் வருவேன். ஹல்லேலூயா. எப்படி ஆனாலும் என் ஜீவன் கிறிஸ்துவுடனே மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. மாம்சத்திற்கு மரித்த ஜீவன்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கும். நாம் பெற்ற ஞானஸ்நானம், நாம் பங்கு கொள்கிற கிறிஸ்துவின் அந்த திருவிருந்து, இதெல்லாம் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறது. அவனுடைய சமூகத்தில் நன்றியோடு கண்களை மூடி நம்ம ஜெபத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஹல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டின வார்த்தைகளுக்காக அப்பா, எழுதப்பட்டவைகள் நோக்கம் என்னவென்றால் ஒரே ஒரு நோக்கம்பா, முழு வேதாகமும் எழுதப்பட்ட நோக்கம், நீங்கள் இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து அவர் மூலமாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இவைகள் மனுஷருடைய கட்டுக்கதைகள் அல்ல. நாங்கள் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை கண்ணார கண்டு நாங்கள் எழுதி வைத்திருக்கிறோம். சந்தோஷமா எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? வேதத்தை கையில் எடுத்து, ஆண்டவரே நன்றி, இந்த மிகப்பெரிய அன்பின் கடிதத்துக்காக நன்றி, எனக்கு சொல்லப்பட்டிருக்கிற சத்தியங்களுக்காக நன்றி, நன்றி, நன்றி இயேசப்பா. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. நீர் உயிர்த்தெழுந்ததின் நோக்கமே எனக்கு ஒரு மாதிரியை வைத்து போக. ஆமென். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வாழ்க்கையிலே மாதிரி, செயலிலே மாதிரி, சிந்தையிலே மாதிரி, எல்லாவற்றிலும் மாதிரி, கடைசி மரணத்திலும் உயிர்த்தெழுதலிலும் அவர் நமக்கு மாதிரியா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க எந்த இடத்துல, எந்த ஊர்ல, எந்த காலத்துல நீங்க வாழ்ந்தாலும் சரி, என் மீது விசுவாசம் உள்ளவர்களா இருப்பீர்களானால் உங்களுடைய மரணம் நிச்சயம் உள்ளதா இருக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லலாமா? உயிர்த்தெழுதலின் வல்லமையை, உயிர்ப்பிக்கும் ஆற்றல் உள்ளவரை, உயிர்த்தெழுதலின் வல்லமையை, உயிர்ப்பிக்கும் ஆற்றல் உள்ளவரை ஏந்தி சுமந்திடும் நித்தியரை மகிழ்வுடன் ஆராதிப்போம். ஏந்தி சுமந்திடும் நித்தியரை மகிழ்வுடன் ஆராதிப்போம். ஆராதனை வேளையில் நல்லாவியை ஆராதிப்போம். ஆராதனை வேளையில் நல்லாவியை ஆராதிப்போம். உயிர்த்தெழுதலின் வல்லமையை, உயிர்
மட்டும் துணையாயிருப்பவரை மகிழ்வுடன் ஆராதிப்போம். ஆராதனை வேளையில் ஆராதிப்போம் இயேசுவை. ஆராதனை வேளையில் ஆராதிப்போம் இயேசுவை. அன்பராய் நல்ல நண்பராய் மீட்பராய் நல்மேய்ப்பராய். அன்பராய் நல்ல நண்பராய் மீட்பராய் நல்மேய்ப்பராய். ஜீவனை தந்த நம் இரட்சகரை உண்மையாய் ஆராதிப்போம். ஜீவனை தந்த நம் இரட்சகரை உண்மையாய் ஆராதிப்போம். உண்மையாய் ஆராதிப்போம். அவர் மரித்தது போலவே, அவர் உயிர்த்தெழுந்தது போலவே அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் பெற்றுக்கொள்வோமானால், ஹல்லேலூயா, நம்மையும் உயிர்ப்பிக்க ஆண்டவர் வல்லவர். கரங்களை தட்டி சந்தோஷமா நன்றி சொல்வோம். என் மாம்சம் அழிவை காண்பதில்லை. கிறிஸ்துவின் மாம்சம் எப்படி அழிவை காணவில்லையோ அதுபோல் என் மாம்சமும் அழிவை காண்பதில்லை. ஹல்லேலூயா. அதற்கு காரணம் கிறிஸ்துவில் பாவம் இல்லாதபடியினாலே அவருடைய மாம்சம் அழிவை காணவில்லை. நானும் பாவம் இல்லாமல் என்னை காத்துக்கொள்ள அவருடைய ஆவியானவர் எனக்குள் வாசமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுவோம், அதுதான் என் நம்பிக்கை. அப்பா, நான் பாக்கியவானாய் பாக்கியவதியாய் இருப்பதற்கு காரணம், ஆமென், கிறிஸ்துவை பாதுகாத்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளும் இருக்கிறார். அந்த மகிமையின் ஆவியானவர் அவருடைய நாளிலே என்னையும் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. முதற் பலனாகிய கிறிஸ்து உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறார். நானும் என்னுடைய வரிசையிலே என்னுடைய நேழை வழும்போது நானும் உயிர்ப்பிக்கப்படுவேன். ஹல்லேலூயா. சந்தேகமே இல்லை. கரங்களை சத்தமா தட்டி நன்றி சொல்லுவோம். நன்றி நன்றி நன்றி. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காணவட்டீர் என்று சொல்லி கிறிஸ்துவை நமக்கு முன்னோடியாய் வைத்திருக்கிற அன்பின் பிதா நம்மையும் அவரோடு கூட சகோதரர்களாய் சேர்த்து கொண்டிருக்கிறபடியினாலே ஒரு நாளும் அழிவை காண்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் தகப்பனே, மோய் துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் உலகத்தின் அனைத்து பாவங்களையும் நீர் ஏற்று உம்முடைய பரிசுத்தத்துக்கு பங்காளிகளாய் எங்களை மாற்றி, ஏதெனிலே தனியாய் தேவனும் மனிதனும் என்று இருந்தால் சத்ரு வஞ்சித்து போடுவான் என்று நீர் அறிந்து எங்களுக்குள்ளே வாசம் பண்ண நீர் தீர்மானித்து, மகனே உன் இருதயத்தை எனக்கு தா என்று கேட்டு திரைச்சிலை கிழித்து எங்களுக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிற வசனங்களை எழுதி தந்து எங்களுடைய உள்ளங்களில் ஆவியினால் பேசுகிற உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் மயப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு வாழ விரும்புகிற தேவன் அல்ல, எங்களுக்குள் வாழ விரும்புகிற தேவன். அந்த சத்தியத்தை, அந்த உண்மையை நாங்கள் அறிந்து எங்களை முற்றுமாய் உமக்கு ஒப்பு கொடுத்து உயிர்த்தெழுந்த உம்முடையவர்களாய் நாங்கள் எங்களை ஆண்டவரே அப்பா வெளிப்படுத்தி காத்துக்கொள்ள தேவ ஆவியானவர் எங்களுக்கு ஆவிக்குரிய பலன் தரும்படி ஜெபிக்கிறேன். ஆவிக்குரிய ஆண்டவரே கண்கள் திறக்கப்படுகிற, மனம் திறக்கப்படுகிற, இருதயம் திறக்கப்படுகிற அந்த அனுபவத்தில் எங்களை நடத்தும்படி ஜெபிக்கிறேங்க சாவே. உமக்குள் நாங்கள் இருந்தால் மாத்திரமே, எங்களுக்குள் நீங்க இருந்தால் மாத்திரமே உயிர்த்தெழுதலில் உம்மோடு நாங்கள் வர முடியும், அல்லது நாங்கள் வர முடியாது என்பது நிச்சயமான காரியம். அது உம்முடைய பரிசுத்தத்தை நீர் எங்களுக்கு தரும்படி, உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் எங்களுக்கு ஆண்டவரே நீங்க பூர்ணமாய் தந்தீங்க. எங்களுடைய பாவங்களை எல்லாம் தீர்த்து முடிக்கும்படி பிதா தந்த பாத்திரமாகிய அந்த கொடிய பாத்திரத்தை நீங்க ஏற்றீங்கப்பா. சிலுவை மரணம் உங்களுக்கு பாரம் அல்ல, பயம் அல்ல. ஆனால் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்க ஏற்றுக்கொள்வது அந்த பாத்திரம். பிதா எனக்கு தந்த பாத்திரத்தில் பானம் பண்ணாமல் இருப்பேனோ என்று சொன்னீங்களே, அந்த பாத்திரம் ஆண்டவரே கடினமான பாத்திரம் தான். ஆனாலும் எங்களுக்காக தாங்கிறீங்க. எங்களுடைய பாரங்கள்லாம் நீங்கள் ஆண்டவரே தாங்கி சகல இது மனுக்குலத்தை மன்னிச்சிங்க. உங்களுடைய பரிசுத்தத்தையும் நீதியையும் ஆண்டவரே நித்திய ஜீவனை எங்களுக்கு தந்தீங்க, பரலோகத்தையும் தந்தீங்க. நன்றி கர்த்தாவே. அதை நாங்கள் வாழ்க்கையிலே தக்க வைத்து கொள்ள, அப்படியே நாங்கள் இந்த உலகத்தின் காரியங்களை பார்த்து அதை இழந்து போகாதபடி
நாங்கள் முற்றுமாய் வைராக்கியமாக அதை காத்துக்கொள்ளத்தக்கதாக, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளத்தக்கதாக, உம்முடைய நீதியை காத்துக்கொள்ளத்தக்கதாக, உம்முடைய அன்பை காத்துக்கொள்ளத்தக்கதாக, உம்முடைய தரிசனங்களை காத்து நடக்கத்தக்கதாக தேவ ஆவியானவரை எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்படியே செய்யுங்க. வேத வசனங்களை எங்களுக்கு சாதகமாய் நாங்கள் உணர்ந்து கொள்கிற அந்த பாதையை விட்டு நீர் சொன்ன அந்த கருத்துக்களை நாங்கள் அறிந்து ஏற்றுக்கொள்கிற அந்த சத்தியத்தின் பாதையில நாங்கள் உறுதியாக நிற்கும்படி தேவ ஆவியான உதவிச்சியும் ஜெபிக்கிறேன். நாங்கள் உமக்குள் ஆண்டவரை பிழைத்திருக்கிறோம், நாங்கள் உம்மா இருக்கிறோம் என்ற அந்த சத்தியத்தில் ஆண்டவரே இந்த உலகத்தில் சாட்சியாய் நிற்க எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேங்க தாவே. நீர் தந்த செய்திக்காய் ஸ்தோத்திரம், ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். இன்றைய நாளில் ஒவ்வொரு பகுதிகளுக்காக உம்மை துதிக்கிறேங்க தாவே. இப்பொழுது நாங்கள் சந்தோஷமாய் கடந்து போக நீங்கள் உதவி செய்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உலகத்தின் காரியங்களுக்கு நாங்கள் எவ்வளவோ முக்கியத்துவம் கொடுக்கிறோம், உம்முடைய காரியங்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று நாங்கள் எங்களை நிதானித்து பார்க்க உதவி செய்யுங்கப்பா. அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. அவருடைய சபையில் ஊழியங்களில் வாஞ்சை இல்லாதபடி நாங்கள் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிறோம் என்று சொல்வது அது ஒரு அபத்தமான வார்த்தை. நாங்கள் ஜீவன் உள்ளவர்களாய் ஆவிக்குரிய ஜீவனுள்ள வாழ்க்கை வாழ தேவ ஆவியான உதவி செய்ய ஜெபிக்கிறேன். உயிரோடு இருந்த இயேசு எங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு ஆண்டவரே ஒரு விழிப்புணர்வை தரும்படி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அப்படியே செய்யுங்க. சத்துடைய சகல வஞ்சக கண்ணிகளும் ஆண்டவரே அன்று கல்லறை அங்கே இது உடைந்து தெரித்தது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம், கல் உருட்டப்பட்டது போல எல்லா தீமைகளையும் எங்களை விட்டு மாற்று ஆண்டவரே. உடைய பரிசுத்தின் பங்காளிகளாக காணப்படுகிறதாங்க உடைய பரிசுத்த நாமத்தினாலே பிள்ளை ஆசிர்வதிக்கிறேன். கிருபை உண்டாயிருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் கேட்கிறோம் நல்ல பிதாவே.